உயிலை பொறுத்தவரை பதிவு செய்யப்பட்ட உயிலாக இருந்தாலும் சரி, பதிவு செய்யப்படாத உயிலாக இருந்தாலும் சரி, சட்டப்படி செல்லும். உயிலின் மூலம் ஒருவர் எப்பொழுது சொத்தின் மீது உரிமை பெற முடியும் என்றால், உயிலை எழுதியவர் இறந்த பிறகு மேற்படி யாருக்கு அந்த சொத்து உயில் எழுதப்பட்டு இருக்கிறதோ அவர் அந்த சொத்தின் மீது உரிமை கொண்டாட முடியும். அதன் பிறகு இந்த உயிலை நீதிமன்றத்தில் கட்டாயம் ப்ரொபேட் நிரூபணம் செய்து அதன் பிறகுதான் மேற்படி சொத்தை உரிமை கொண்டாட முடியுமா என்றால், சென்னை சிட்டி லிமிட்டுக்குள், சென்னை மாநகரத்திற்குள் இருக்கும் சொத்துக்களை பொறுத்தவரை ஒரு சொத்தின் உரிமையாளர் ஒரு உயில் எழுதுகிறார் என்றால், யாருக்கு எழுதுகிறாரோ அவர் அந்த சொத்தின் உரிமையாளர் இறந்த பிறகு அவர் அந்த உயிலை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து ப்ரொபேட் செய்து அந்த உயிலானது உண்மையான உயில் என்பதை நிரூபணம் செய்து அதன் பிறகு அந்த உயிலில் உள்ள சொத்துக்களுக்கு தான் உரிமையாளர் என்பதை நிரூபித்து உரிமை பெற முடியும். சென்னை மாநகரத்தை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் இருக்கும் சொத்துக்களுக்கு ஒரு சொத்தின் உரிமையாளர் உயில் மூலம் தன்னுடைய வாரிசுகளுக்கு தன்னுடைய சொத்தை எழுதும் பொழுது யாருக்கு எழுதுகிறாரோ அவர் அந்த உயிலை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து ப்ரொபேட் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஆனால் ஒரு உயிலால் பாதிக்கப்பட்ட மற்ற வாரிசுகள் அந்த உயில் போலியான உயில் என்றும், எப்படி அந்த போலியான உயிலை வைத்து அந்த வாரிசு அந்த சொத்தை விற்பனை செய்ய முயற்சி செய்கிறார் என்றும், அந்த உயிலால் பாதிக்கப்பட்ட மற்ற வாரிசுகள், பாதிக்கப்பட்ட நபர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த உயில் போலியான உயில் என்பதை நிரூபணம் செய்து தங்களுடைய அந்த சொத்தின் மீது உள்ள உரிமையை, தங்களுடைய பங்கை பெற முடியும். இந்த வழக்கின்படி ஒரு பதிவு செய்யப்படாத உயிலாக இருந்தாலும் சட்டப்படி செல்லும். சொத்தின் உரிமையாளர் இறந்த பிறகு அந்த பதிவு செய்யப்படாத உயில் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறதோ அவர் அந்த சொத்தின் மீது உரிமை கோர முடியும். மேலும் அந்த பதிவு செய்யப்படாத உயிலை வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் அந்த சொத்துக்களை அவர் விற்பனையும் செய்ய முடியும். உயில் எழுதுபவருக்கு அந்த சொத்தின் மீது உரிமை இருக்கிறது என்பதை நிரூபணம் செய்தால் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட உயிலாக இருந்தாலும் சரி, பதிவு செய்யப்படாத உயிலாக இருந்தாலும் சரி, அதனை வைத்துக்கொண்டு சொத்துரிமை மாற்றம் செய்ய முடியும்.